டேய் இந்திரா, எவ்வளோ நேரம் ஆனாலும் மாடு மாதிரி தூங்கிட்டே இருக்க. அந்த மலேஷ் பையனை பாரு, விறகு எடுத்துட்டு வந்து படிச்சிட்டு இருக்கான். அவனை பார்த்து கத்துக்க. உதவாக்கற ஒன்றுத்துக்கு லாய்க்கில்ல. மறுபடியும் ஈரம் பண்ணிட்டியா? என்னால எல்லாம் துவைக்க முடியாது போ. சீ, போடா, ஜட்டியை போய் கட்டி போடு. இறங்கு. எதுக்குடா? நீ இறங்கு, நான் சொல்றேன். இங்கே ஏறி எங்கேயும் போயிடாத, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். தூரமா போறீங்களா? என்ன தெரியலையா? நான் யாது குமாரா. ஓ நீயா? இங்கதான் சந்தைக்கு போயிட்டு வரலான்னு. ஓ நானும் அங்கதான் போறேன். வாங்க விடுறேன். 3 பேரும் உட்கார முடியுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க. அவளை நடுவுல உட்கார வைங்க. நீ சும்மா இருப்பா. பின்னாடி உட்கார்ந்து விழுந்துட்டா எனக்கு பயமா இருக்குப்பா. ஒரு பக்கமா உட்காரு. எனக்கு அப்படி எல்லாம் உட்கார தெரியாது. நீ வந்து உட்காரு. விளையாடலாம் வரியா? எனக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்தா நான் வரேன். இல்ல, பேட் பால் எல்லாம் என்னது? நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங். அப்ப நீயே விளையாடிக்கோ. சரி, டாஸ் போடு. மழை வேணுமா வெயில் வேணுமா? மழை. வெயில். நான் தான் வின்னு. பேட்டை கொடு. அது சரியா விழல. மறுபடியும் போடு. யாருக்கிட்ட சொல்ற சரியா விழலன்னு? என் அம்மா சத்தியமா அது சரியா விழல. இன்னொரு வாட்டி போடு. வெயிலு. வெயிலு எந்து. இந்தா. 3 பால் வெளியே போனா அவுட். சரி, அவுட் ஆகுற வரைக்கும் போடு போடு. போடு. மெதுவா போடுற, பெரிய பும்ரா நினைப்போ. இன்னும் கொஞ்சம் வேகமா போடு. டேய், பொறுமையா போடுறா. அவுட் 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 அவுட். இது வேகமா வந்துச்சு, மெதுவா போடு. அவுட் அவுட்ன்றான். அவனே, எனக்கு பேட்டிங் வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. ஹலோ சார். யோ, உன் தோட்டம் உன் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சியா? ரொம்ப நன்றி சார். இருக்கட்டும். அப்புறம் உன் மாடு கண்ணு போட்டுருச்சா? கணக்குப்படி போன மாதம் 25ஆம் தேதியே போட்டிருக்கணும் சார். தேதி 5 ஆச்சு, இன்னும் போடலை பாருங்க சார். ஓ அப்படியா? சரி, கண்ணு போட்டதுக்கு அப்புறம் சீம்பால் கொடுக்க மறந்துடாதானே? உங்களை மறக்கிறதா? கண்டிப்பாக கொடுத்துறேன் சார். அப்போ சரி, சீக்கிரமா அந்த பட்டா வாங்கிட்டு போ. சரி சார், சரி சார். ப்ரோ எங்க இருக்க ப்ரோ? நான் இங்க இருக்கேன், வந்து காப்பாத்து ப்ரோ.
உங்களை கெஞ்சிரும் ப்ரோ, காப்பாத்துங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ ப்ரோ. மவனை இந்த தடவை நீ அவுட்டு. போச்சு. ம். அடச்ச. குண்டேசி, நானும் வரவா? 1/2 மணி நேரம் ஆச்சு, எனக்கே பேட்டிங் கிடைக்கல. சரி, அப்ப நான் போன்லயே ஆடுறேன். குஹன் குஹன் 3 நேரமா மொபைல் ஆடினா கண்ணு போயிடும், தொப்பையும் வந்துடும். உன் அப்பா கிட்ட சொல்லி பேட்டும் பாலும் வாங்கு, நாம விளையாடலாம். அந்த வீணா போன வேணாம். சரி, ஓகே. போடுறா. என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு, இது கண்ணு மட்டும் போட மாட்டேங்குது. அவுட் 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 அவுட். என்ன அவுட்டு? என்ன அது அவுட் இல்லையா என்ன? சரி, புடி. நான் இதுக்கு போயிட்டு வரேன். வேணாம், பாத்துக்கோ, விளையாடாத. என்ன அவுட் ஆகிட்டு நீ எங்க வேணா போய்க்கோ. ரொம்ப அர்ஜென்ட்டா வருது, நான் போயிட்டு வந்துடுறேன். வேணாம், விளையாடாத. டேய், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்ரா. வா, ஒழுங்கா பால போடு. டேய், நான் எதுக்குடா உனக்கு பால் போடணும்? பால போடுறா. டேய், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், நான் போயிட்டு வரேன்டா. நாய இவ 1/2 மணி நேரமா பேட்டிங் பண்ணிட்டு எனக்கு பால் போட மாட்டான். கிரிக்கெட்டாடா சோறு போடும், போய் ஒழுங்கா படிடா. நீ ஏன்டா அவன் கூட விளையாட போற? அவன் ஒரு கிரிக்கெட்னு உனக்கு தெரியாதா? என்ன ஆச்சு என் குண்டேசி கண்ணுக்கு? எல்லாம் உன் சின்ன பிள்ளையாலதான். யாரு? கொசுடியா? என்ன பண்ணா? அவன் குசுடி இல்ல, அவன் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. வா உள்ள. அம்மா, இது எப்ப கண்ணு போடும்? அதையே கேளு. ஏய், குலுகுலுன்னு கேக்குது. குட்டி நீச்சல் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அம்மா, பையனா பிறந்தா கோழின்னு பேர் வைப்பேன், பொண்ணா பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? மாட்டுக்கு போய் யாருன்னா கோழின்னு பேர் வைப்பாங்களா? அது கோழி இல்ல, கோழி. இது எப்போ குட்டி போட சொல்லுமா, நான் கண்ணு குட்டியோட விளையாடணும். போன வாரமே கண்ணு போட்டிருக்கணும். இப்படி கட்டி வச்சு புல்லு போட்டா எப்படி அது கண்ணு போடும்? அதுவும் ஓடி ஆடி மேயணும்ல. இப்படி ஒரே இடத்துல கட்டி போட்டா வெறும் சாணிதான் போடும், கண்ணு போடாது. உங்க அப்பாவை கொஞ்ச நேரம் மேய்ச்சிட்டு வர சொன்னா அவர் வெறும் வயலுக்கும் டவுனுக்குமா சுத்திக்கிட்டு இருக்காரு. இங்க எனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அம்மா, நான் வேணா மேய்ச்சிட்டு வரவா? உன்னால முடியாது, வெளியில போ. ஆடலாம் வரியா? இன்னும் எவ்வளவு நேரமா? வர வர. கண்ணை திறங்க. எங்கம்மா கிஃப்ட்?
யாரு கொடுத்ததுமா? உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க யாரோ கொடுத்துருக்காங்களா? அவங்க பிள்ளைங்களுக்கு சின்னதாய் போயிடுச்சாம். அம்மா இது நல்லா இல்ல. பாரு போட்டோ இருக்கு. இது எனக்கு வேணாம். அவன் வாங்கி கொடு. ஐயோ என் செல்லமே, எவ்வளவு நல்லா இருக்கா என் புள்ள இந்த சட்டையில. சூப்பரா இருக்கு. மா எனக்கு இது வேணும், அதுதான் வேணும். எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் தர மாட்டேன். இல்ல எனக்கு இது வேணும். குடுப்பா தம்பிக்கு. விட்டு கொடுத்து வாழறவன் கெட்டு போக மாட்டான். குடு. எனக்கு என் அண்ணனை ரொம்ப பிடிக்கும். உம்மா. ஏ இப்ப சந்தோஷமா ஏன் குண்டேசி கண்ணுக்கு? அம்மா உனக்கு தெரியுமா, நம்ம ஊர்ல எல்லாரும் என் நிஜ பேரை மறந்துட்டாங்க. எல்லாரும் குண்டேசி குண்டேசின்னு தான் கூப்பிடுறாங்க. நீ அவங்களுக்கு சொல்லு என்ன அப்படி கூப்பிட கூடாதுன்னு. தம்பிய கொசுடின்னு கூப்பிட்டா எல்லாரையும் திட்டுவான். ஆனா எனக்கு குண்டேசின்னு கூப்பிட்டாதான் பிடிக்கும். எதுக்கு? நீ எனக்கு அன்பால வச்ச செல்ல பேர்ல வேற யாரு கூப்பிட்டாலும் நீ கூப்பிடுற மாதிரியே இருக்கு. அதான். இன்னும் எவ்வளவு நேரம்? ஒரு 10 நிமிஷம் அப்பா ஏய், ஒரு நிமிஷம் line ல இரு, ஒரு நிமிஷம் line ல இரு. நேத்துல இருந்து ஒரு சேவலை காணல. எந்த திருட்டு பைய களவாடிட்டு போனானோ தெரியல. வாரத்துக்கு ஒண்ணு காணாம போகுது. இப்படியே போனா நல்ல மந்திரவாதிய வச்சுதான் சூனிய வைக்க சொல்லணும் இவங்களுக்கெல்லாம். இங்கே யாரு திருட வராங்க? ஏதாவது குள்ள நரி பிடிச்சிட்டு போயிருக்கு. வருது குள்ள நரி இதுக்கு. அவன் வீடு நாசமா போக எவன் தெரியல. ஹலோ. என்ன கோழி திருட போச்சா? அந்த கோழி வித்த காசுல தான் நம்ம 2 பேரும் சினிமாக்கு போனோம். மூடிட்டு சீக்கிரம் வா. குரங்கு மாதிரி ஆடாதடா, மெதுவா போ. அப்பா சாப்பாடு. வரேன் வரேன். திருட போலீஸ் ஆடலாமா? நான் போ. இல்ல திருட. இல்ல நான் தான் திருடன். சரி ஓகே, நீ திருட்டு பையனே தான். சரி ஓடு ஓடு. டிஷும் சுடல சுடல. ராஸ்கல். டிஷும் டிஷும். ஆ ஏய் என்னாச்சு? என்னடாச்சு சொல்றா. ரத்தம் வருது. இரு உன்னை நான் அப்பா கிட்ட சொல்லி என்ன பண்றேன்னு பாரு. டேய் நான் என்ன பண்ண உன்ன? முள்ளுமலை யார உன்ன விட சொன்னது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உன்னை அப்பா கிட்ட சொல்ல போறேன். அப்பா அண்ணன் என்ன குண்டால அடிச்சான். வேற ரத்தம் வந்துருச்சு. என்கிட்ட துப்பாக்கியே இல்ல. நான் எப்படி அவனை அடிப்பேன்? அப்புறம் என்னடா பண்ண? திருடம் போலீஸ் ஆடிட்டு இருந்தோம். இப்படி சுடுற மாதிரி பண்ண. அதுக்கு அவன் முள்ளுமலை விழுந்துட்டா. நான் என்ன விளையாடுறதுக்கு பண்ணுவேன்? நீ என்ன சின்ன பிள்ளையாடா நாயே? என் மேல ஒண்ணும் தப்பு இல்ல. என்னைய திட்டுறீங்க. என்னைய எதிர்த்து பேசுறியா? அப்படியே மிதிச்சு சாவடிச்சிருவாடா நாயே. தயவு செஞ்சு அவனை விடுங்க. வேண்டாம், வாங்க நீங்க வந்து சாப்பிடுங்க. நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். நீங்க போங்க போங்க. இந்தாங்க கை கழுவுங்க. சாப்பாடை பசங்க கிட்டே கொடுத்து அனுப்பியிருக்கலாம்ல. சென்னையா இருக்கிற மாட்டை கொட்டாயில தனியா விட்டுட்டு வந்துட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுவோம்ல. மாட்டை கொஞ்சம் வெளியில மேய்ச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். எங்களையும் விட மாட்டீங்க, நீங்களும் மேய்க்க மாட்டீங்க. நானே இங்க ஓட்டிட்டு வந்து மேய்க்கணும்னு இருந்தேன். நீங்க திட்டுவீங்கன்னு நான் சும்மா இருந்துட்டேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? களி வேணாம், சோத்த போடு.
வாடா கண்ணா சாப்பிடு. எனக்கு வேணாம். அப்பா எனக்கு அந்த பழத்தை பறிச்சு கொடு. வா. சாப்பாடு போடு. சாப்பிடும்போது என்னடா சேட்ட? நான் அப்பாவை அடிச்சே ஆகணும். அதுக்காக எனக்கு பலம் வேணும். இன்னொன்னு போடு. இங்க ஒண்ணுதான் எடுத்துட்டு வந்தேன். வீட்ல இருக்கு, வா சாப்பிடு. கோவப்படுறதெல்லாம் தப்புடா. கோவம் நல்லதுக்கு இல்ல. அதை உன் புருஷன்கிட்ட சொல்லு. அவரு கேக்குற மாதிரி இருந்தா உன்கிட்ட ஏன் சொல்ல போறேன்? கோவம் கண்ணை மறைச்சிடும்டா கண்ணா. ஒரு நிமிஷ கோவத்துல என்ன வேணா ஆகலாம். வாழ்க்கை நீ உடைச்சிட்டு வந்தியே அந்த பானை மாதிரிதான். ஒரு வாட்டி உடைஞ்சா முடிஞ்சிடுச்சு. பொறுமையா வாழ கத்துக்கணும்டா. தானம் தர்மத்தை விட நிதானம் பெருசுப்பா. அம்மா, அப்பாக்கு எதுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல? நான் நல்லா இல்லைனா அம்மா? அப்படிலாம் இல்லப்பா. அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் என்ன நல்லாவா இருக்கேன்? ஆனாலும் உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஒருத்தவங்க நம்மள திட்டுறாங்கன்னா அது நம்ம நல்லதுக்கு தான். சிரிச்சு பேசுறவங்களாம் நம்மள கீழத்துல தான் பார்ப்பாங்க. அப்போ நீ எப்பவுமே சிரிச்சுட்டே தான் பேசுவ. என்ன கீழே தலை பாக்குறியா? எனக்கு தெரியும். அப்பாக்கு என் நிழ பார்த்தா கூட பிடிக்காது. என் புள்ளனா எனக்கு உயிர். அப்படியெல்லாம் இல்ல. உனக்கு குசுடியும் பிடிக்கும். நீ பிரிச்சு எல்லாம் பார்க்க மாட்ட. அது ஏன் சொல்லு? நீ அம்மா. சார். சரி சார். நான் டைமுக்கு சரியாக வந்துடுறேன் சார். இந்த மல்லிகை சாமான்லாம் வேணுங்க. அதுக்கு பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வீட்டு வேலை பாதியிலே நிற்கிது. என்னால் பணத்தை எங்கேயும் புரட்ட முடியல. பட்டா வேற வாங்கி ஆகணும். அதுக்கு எங்கேருந்து பணத்தை புரட்டுறது? 1 2 என்னத்தை சொல்கிறது? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். சீக்கிரம்.
ஏன்பா இதெல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்க? ஒழுங்கா வச்சுக்கிறது இல்லையா? நீ ஏண்டா இந்த பாவி வயித்துல வந்து பிறந்த? யாராச்சும் பணக்கார வீட்டுல பிறந்திருக்க கூடாதா? சொந்தக்காரங்க உனக்கு கொடுத்த காசை கூட விடலடா இந்த ராட்சசி. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நான் இன்னொரு தடவை பிறந்தாலும் நீ தான் எனக்கு அம்மாவா இருக்கணும். அப்படி இல்லடா. 2 தடவை உன்கிட்ட கேட்டு வாங்கிட்டு இன்னும் திருப்பி கொடுக்கல. திரும்பவும் கேட்க வாய் வரல. தப்பா நினைச்சுக்காதடா. ஏய் லேட்டாச்சு, நான் கிளம்பணும். வரேங்க. கண்ணு சிவந்திருக்கா? கொஞ்சம். வா வா. அப்பா, ரிப்பேருக்கு கொடுத்த டிவியை வாங்கிட்டு வரியா? கௌரா, சீக்கிரம் கண்ணு போடு. அம்மா ப்ளீஸ். என்னடா? அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன சொல்லுடா? அம்மா ப்ளீஸ், எனக்கு கண்ணுக்குட்டி வேணும். கண்ணுக்குட்டி வேணும்னா அது போடுற வரைக்கும் காத்திருக்கணும். என்னால காத்திருக்க முடியாது. நீ சொன்னல வெளியே போயிட்டு மேய்ச்சிட்டு வந்தா கண்ணு போடும்னு. நான் மேய்ச்சிட்டு வந்துடுறேன். உன்னால முடியாது, வேணாம்ப்பா. நானும் போறேன். ப்ளீஸ்மா, நாங்க 2 பேரும் போய் மேய்ச்சிட்டு வரோம். ப்ளீஸ் ப்ளீஸ். எங்கேயும் தூரமா போக கூடாது. இத அடிக்கிறது உதைக்கிறதுன்னு எதுவும் வச்சுக்க கூடாது. சரிம்மா. அப்பா வர்றதுக்கு முன்னாடி வந்துடணும். ஓகேம்மா. அப்பாவுக்கு தெரிஞ்சது கொன்னே போட்டுருவாரு. மாட்டை மேய்க்கும் போது இந்த கயிறை கெட்டியா புடிச்சுக்கோ. வா கௌரா, வா வா வா. விளையாடுறது சண்டை போடுறதெல்லாம் இருக்க கூடாது. சரி, நீ போய் உன் வேலையை பாரு. ಗೌರಾ ಸರಸರನೆ ದೂರ ನಡೆಯುವ ಬಾ ಗೌರಾ ಬಿರಬಿರನೆ ಊರ ತಿರುಗುವ ಬಾ ಬಯಲಿನ ಹಸಿರಲಿ ಕುಣಿಯುವ ಬಾರಿ ತಕ ಧಿಮಿ ತಕ ಚೆಣು ತಗಿಟ ಜುಳು ಜುಳು ನದಿಯಲ್ಲಿ ಈಜುವ ಬಾರಿ ಕಿಲ 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 ನಗುತ್ತಾ
ನಿನ್ನನ್ನು ನೋಡುವ ಆಸೆ ಗಗನಕ್ಕೆ ಹಾರಿ ಚಂದ್ರನ ಮೇಲೆ ಬುಗುರಿನ ಆಡುವ ಆಸೆ ಹಕ್ಕಿ ಜೊತೆಯಾಗಿ ಹಾಡೊಂದ ಹಾಡೋಣವೇ ಸಿಕ್ಕ ಖುಷಿಯೆಲ್ಲ ಊರ್ ತುಂಬ ಹಂಚೋಣವೇ ಗೌರ ಗೌರ ಹೇ ಗೌರ ಗೌರ அண்ணா குட்டி சத்தம் வருது என் வயிற்றுல சவுண்டு வருது. இதுக்கு போயிட்டு வந்துடுறேன். மாட்டை பத்திரமா பாத்துக்கோ. போ என்ன சத்தம் அது? எதுனா பறவை கூவலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ கெட்ட வாசனை வருது. ஏய், இங்க பக்கத்துல தான் குப்பைமேடு இருக்கு. அந்த வாசனை தான். ஏய், என் மூட கெடுக்காத வா. ஏய் சும்மாருடா. வலிக்காத வலிக்குது. ஏ குண்டேசி, ஒரு நிமிஷம். யார்கிட்டயும் சொல்லாத. ஏ குண்டேசி, நீ சவுண்ட் போட்டதே நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், விடு. கொசரி, ஏய் கொசரி, மாடு எங்கடா? அங்க இருக்குல்ல. கௌரா, கௌரா, கௌரா. எங்கடா இருக்கு? அது இங்கதான் இருந்துச்சு. சாப்பிட்டு பண்ணி மாதிரி படுத்திருக்க. டேய்
அது சென மாடுடா. என் கூட எறும்ப புடுங்கிறதுக்கு வந்த எனக்கு தெரியாது, தேடு. அப்பா வர்றதுக்குள்ள மாடு கொட்டாயில இருக்கணும், இல்லன்னு வை. நீ இப்படி போய் தேடு, நான் அப்படி போறேன். என்ன மூஞ்ச பாக்குற, போடா. கௌரா, கௌரி, கௌரி, கௌரி. எங்கேயும் இல்ல. அப்பா வந்தா இன்னைக்கு என்ன கொன்றுவாரு. வீட்டுக்கு ஏதாச்சும் போயிருக்குமோ? வா பாக்கலாம், வா வா. எங்கடா உங்க மாடு? வரதாச்சு பசங்களா, மாடு மேய்க்கிறீங்களா கழுத்து மேய்க்கிறீங்களாடா? உங்க மாடு என் பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுச்சு. பட்டியில அடைச்சிட்டேன், தண்டம் கட்டி கூட்டிட்டு போங்க, அப்போ தெரியும் உங்களுக்குலாம். எல்லாம் உன்னால வந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் மாட்டை பாத்துக்க முடியல, சிரிக்கிற நீ புறம்போக்கு போயல. என் கழுத முடிச்சு சாவடிக்க பாக்குறியா? இரு, அப்பா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்க பூஜை. சரி சரி, ஏன் தப்புதான், அப்பா கிட்ட சொல்லாத, கெஞ்சி கேக்குற. வா, வீட்டுக்கு உனக்கு இருக்குடி. எல்லா தப்பும் என்னாலதான்டா, உட்கார்ல வேணா விழுத. அப்பா கிட்ட சொல்லாதடா, அப்பாக்கு தெரிஞ்சா என்ன கொண்டு போட்டுருவாரு. கொல்லட்டும், போடா. பட்டியில அடைச்சிட்டேன், தண்டம் கட்டி கூட்டிட்டு போங்க. அண்ணா, அண்ணா, இங்க மாட்டுப்பட்டி எங்க இருக்கு? மாட்டுப்பட்டி எங்க இருக்கு? இது மாட்டுப்பட்டியா? எங்க இருக்கு மாட்டுப்பட்டி? அதெல்லாம் எங்க அப்பங்காலத்திலே அழிஞ்சு போச்சு. முனியாண்டி வீட்டில் தான் இப்போ பட்டி இருக்கு, போய் வேணா பார்த்துக்க. அன்னைக்கு மாடு அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கௌரா, 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 கௌரா.
கௌரா கௌரா ஏய் யாரா அது? என்னடா பண்ற? இந்த மாடு எங்களுது. ஓ, மாட்டை ஓட்டிட்டு போக வந்தியா? ஒரு நிமிஷம். $150. காசு இல்ல, கொஞ்சம் தயவு பண்ணுங்க. இங்க பாரு, இந்த மாதிரி நீலி கண்ணீரை நம்பி நிறைய தடவை ஏமாந்துருக்கேன். இப்பெல்லாம் இந்த மாதிரி மாட்டை பட்டியல வர்றவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அப்படி இருந்தாலும் பஞ்சாயத்துல இருந்து அதுக்கான மானியத்தை எனக்கு கொடுக்குறாங்க. பஞ்சாயத்துக்கும் வருமானம் வேணும் இல்லையா தம்பி? நோட்ல எழுதியாச்சு, பணத்தை கட்டிட்டு மாட்டை ஓட்டிட்டு போ. கையில ₹1 கூட இல்ல, கொஞ்சம் மனசு வைங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. பணத்தை கொடுத்துட்டு மாட்டை ஓட்டிட்டு போ. மாட்டுக்கு தீனி போடுங்க. ஆ. ஓ ஓ ஓ ஓ ஓ இந்தா சாப்பிடு. ஆ, போட்டாச்சு. இதுக்கு ஒரு 30, மொத்தம் 180 ஆச்சு. அட, இப்போதான் இதுக்கு தண்ணி காட்டணும், அதுக்கு ஒரு 20, மொத்தம் $200. அதுவும் இன்னைக்கே வந்தா, நாளைக்கு வந்தா ஜாஸ்தியாகும், $300 ஆயிடும். குஹன், குஹன், யாரு? நான் தான் குண்டேசி. வீட்ல யாரும் இல்ல, ஒரு நிமிஷம் இரு, நான் குளிச்சிட்டு வரேன். குஹன், குஹன். ஓ, இங்கேயே வந்துட்டியா? ஒரு 5 நிமிஷம் இரு, வரேன், கிரிக்கெட் ஆடலாம். அதுக்கு எல்லாம் இப்ப எனக்கு டைம் இல்ல. எங்க மாடை பட்டியல அடிச்சிட்டாங்க, அதை மீட்டிட்டு வரணும். ஒரு $200 இருந்தா கொடு, நான் உனக்கு திருப்பி கொடுத்துடுறேன், ப்ளீஸ். பணம் ரொம்ப கெட்டது, கடன் அன்பை முறிக்கும்னு அப்பா எப்பவும் சொல்லுவாரு. எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ தான். பணத்துக்காக உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்க விரும்பல. சரி, அப்ப நான் போறேன். ஏய், இரு இரு, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. இப்போ என்கிட்ட காசு இல்ல. பின்ன புடுங்கிறதுக்கா இவ்வளோ பேசின? எனக்கு லேட் ஆகுது, வரேன். ஏய், இருடா, நான் வரேன். பணம் உறவை கெடுக்கும், உண்மைதான். ஆனா கஷ்டத்துல பணம் இல்லாம உயிர் போனா உறவுன்னு சொல்லிக்க மனுஷங்களே இருக்க மாட்டாங்க. அம்மா வந்துட்டான். மாடு எங்க? எங்கடா மாடு? வாய் மண்ணா போக. வேணா வேணான்னு எவ்வளவு அடிச்சு கேட்டேன். எல்லாம் என் தலை எழுத்து. அந்த ஆளு வர நேரம் வேற ஆச்சு. அவனுக்கு தெரிஞ்சா நம்ம எல்லாரும் அவ்வளவுதான். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ண போறேன்? வீட்ல ₹1 கூட இல்ல. ஐயோ, இரு, அப்பா வரட்டும், உனக்கு இருக்கு. எவ்வளவு கொடுக்கணும்? $200. கீதாக்கா, கீதாக்கா. அம்மா, இருமா வரேன். ஓ, நீயா? ஏன் கொல்லவாசல் வழியா வந்திருக்க? வாடி உள்ள. உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க போல, சத்தம் கேட்டுச்சு, அதான் கொல்லவாசல்ல வந்த. ஆமாமா, எங்க திவ்யாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். கேக்கு வெட்டணும், உன்னை கூப்பிடணும் தான் இருந்தேன். வேலையா இருந்த, அதனால மறந்துட்டேன். வாடி உள்ள. கேக்கும் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
வேணா பரவாயில்லக்கா. கீதாக்கா, ஒரு 200 ரூபாய் காசு தேவைப்படுது. ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துடுறேங்க்கா. உனக்கு எதுக்கு காசு? ஐயோ, இந்த பசங்க வேண்டான்னு சொல்லியும் கேட்காம மாடு மேய்க்க போயிட்டு ஒழுங்கா பாத்துக்காம மாடு யாரு நிலத்தையும் மேய்ஞ்சிடுச்சு. அவங்க புடிச்சு பட்டியில கட்டிட்டாங்களாம். அதை விடுறதுக்கு 200 ரூபாய் கேக்குறாங்களாம். அவர் வேற வீட்ல இல்ல, வெளியில போயிருக்காரு. அவர் வரதுக்குள்ள மீட்டுட்டு வந்துடணும், இல்லைன்னா எனக்கு கொன்னே போட்டுருவாருக்கா. அந்த மாடு இப்ப சனியா இருக்குதானே, அதுக்கு தான் சொல்றது சின்ன பசங்களை அவங்க போக்குல விடக்கூடாது. இரு வர. இந்தா, உன் தலையெழுத்து எப்ப மாற போகுதுன்னே தெரியல. என்ன பண்றது கீதாக்கா, எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரும். சரி, நான் போயிட்டு வரேன்க்கா. அம்மா, எல்லாரும் ஹாப்பி பர்த்டே கொண்டாடிட்டு கேக் வெட்டுறாங்க. ஆனா நம்ம வீட்ல மட்டும் இல்ல. நாம எப்பமா கேக் வெட்டுறது? கீதாக்கா, என்னடி ஆச்சு? கேக்கு வெட்டினேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு எவ்வளவு ஆச்சு? எனக்கு தெரியலடி, என் வீட்டுக்காரர் தான் வாங்கிட்டு வந்தாரு. எவ்வளோ விலைன்னு நான் ஒண்ணு கேட்டுக்கவே இல்ல. ஒரு 200-300 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ எதுக்குடி இந்த விலையெல்லாம் கேக்குற? உங்க திவ்யா பிறந்த அடுத்த நாள் தான் எங்க குண்டேசியும் பிறந்தான். அதான். இப்போதைக்கு என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு. சரி, நான் வரேன்க்கா. அம்மா, அப்பா 2 தடவை கால் பண்ணிருக்காரு, நான் எடுக்கல. என்னது? ஃபோன் பண்ணது அப்பாவா? முடிஞ்சது கதை. அந்த மனுஷனுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. யாரும் சொல்லியிருக்காங்க. அம்மா, நான் சத்தியமா யார்கிட்டயும் சொல்லல. அப்புறம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? எப்படியும் தெரிஞ்சிச்சு விடு. இந்தா, சீக்கிரம் போய் மீட்டுட்டு வா. அம்மா, திரும்பவும் அப்பா தான். இந்தா பேசு. நான் பேச மாட்டேன்ப்பா, என்னால முடியாது. நான் பேசுறேன். அம்மா பேசு. அதான் பணம் கிடைச்சிச்சுல. அப்பாக்கு தெரிஞ்சால ஒரு வரதுக்குள்ள மாட்டை மீட்டி கொடுத்துட்டு நான் பாட்டி வீட்டுக்கு ஓடிடுறேன். அப்பா கிட்ட மாட்ட மாட்டேன். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. ஃபோன் எடுக்காம இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? எத்தனை வாட்டி உனக்கு ஃபோன் பண்றது? கொட்டாயில இருந்த. மாடு கண்ணு போட்டுருச்சா? இல்ல. மாட்டுக்கு புல்லு வச்சியா? தண்ணி எல்லாம் காட்டினியா? சரி, ஆபீசர் எங்கேயோ வெளியில போறாரு, வந்த வேலை இன்னும் முடியல. நான் டவுன்ல போய் அக்கா வீட்டுல தங்கிட்டு நாளைக்கு காலையில வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். பாத்துருங்க. சரிங்க. அப்பா, சாக்லேட் வாங்கிட்டு வான்னு சொல்லலான்னு இருந்தேன். நீ சீக்கிரமா போய் மீட்டுட்டு வாடா. நானும் போறேன். போ, நீ பண்ணி வச்சதே போதும். மூடிட்டு வீட்டுக்கு வா. கௌரி, ஒன்னும் கவலைப்படாத. இப்போ உன்னை கூட்டிட்டு போயிடுறேன். சந்தோஷமா? சொல்லு. சொல்லு. வர இரு. ஐயா, யோ. யாரு? நீயா? மாட்டை விடுங்க. காசு எடுத்துட்டு வந்தியா? முதல்ல அதை சொல்லு. சும்மா ஒன்றும் கேட்கல, பணம் வச்சுட்டு தான் கேட்குறேன்.
ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். யார்கிட்டயும் சொல்லாத. கல்லு குடிக்கிறியாடா குண்டேசு? எதுனா வர்றதுக்கு லேட் ஆகுமா? அவன் சாப்பிட்டு பேல போயிருக்கான். வேற எந்த நொட்டுற வேலையும் இல்லை. வந்துடுவான். வேலை பண்ணுவால பெரியப்பா, நானே பார்த்துருக்கேன். எருமை கண்ணை எங்கட வச்சுட்டு வர? ஏதோ வேலையா வந்திருக்கான் பாரு. பேட்டு செய்ய சொன்னா, வாடா செஞ்சு வச்சிருக்கேன். பெரிய ஆசாரி இவன். சொன்ன வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டான். இங்க எதுக்குடா வந்த? இங்க என்னடா வேலை உனக்கு? என் அப்பா கிட்ட எதுவும் போட்டு கொடுத்தியா என்ன? உன் மேல சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்லலண்ணா. எங்க மாட்டை பட்டியில அடிச்சிட்டாங்க. மீட்டிட்டு வர 200 ரூபா வேணும், குடுண்ணா. ஏய், என்ன பிளாக்மெயில் பண்றியா? அண்ணா உனக்கு கெஞ்சி கேக்குறேண்ணா. வீட்டுல சுத்தமா காசு இல்ல. அப்பா டவுனுக்கு போயிருக்காரு. நாளைக்கு காலையில வந்துடுவாருண்ணா. அவர் வரதுக்குள்ள மாட்டை மீட்டிட்டு வரணும்.
இல்லனா எங்க அப்பா என்ன கொன்னே போட்டுருவாரு. எங்க அப்பாவை பத்தி உனக்கே தெரியும்லண்ணா. ப்ளீஸ் அண்ணா, ஒரு 700 ரூபா இருந்தா கொடுண்ணா. ப்ளீஸ் அண்ணா, சாமி சத்தியமா திருப்பி கொடுத்துடுறேண்ணா. ப்ளீஸ் அண்ணா. அழாத அழாத. அண்ணா அண்ணா நேற்று என்கிட்ட 350 ரூபாய் இருந்துச்சு. என் ஆளை படத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். இப்போ என்கிட்ட சுத்தமாக காசே இல்லை. எந்த படத்துக்கு போனீங்கண்ணா? அது ஏதோ தொண்டை வரைக்கும் வருது, வாயில் வர மாட்டேங்குது. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, ஆனால் கடைசியில் தான் ஐயோன்னு ஆயிடுச்சு. அண்ணா, இன்னைக்கு மட்டும் மாட்டை மீட்டிட்டு வரலண்ணா. நீயும் சாவுக்கு வந்தா ஐயோ பாவம்னு சொல்லுவேன். கண்டிப்பா எங்க அப்பா என்ன கொன்னே போட்டுருவான். என்ன பண்ணுறது இப்போ? காசு எப்படி ரெடி பண்ணுறது? உங்கள் வீட்டில் கோழி இருக்கா? இருக்கு. எத்தனை இருக்கு? 10 இருந்துச்சு. குள்ள நரி தூக்கிட்டு போய் போய் இப்ப 6 தான் மிச்சம் இருக்கு. புள்ள நரி கணக்கில் இன்னொன்று சேர்க்கலாம் வா. அப்படின்னா சொல்கிறேன், இங்கே இரு, நான் வரேன். இந்த இருட்டுல எங்கடா போற? சாக போறியா? ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுறேன். நாய் மாதிரி நல்ல ஊரை சுத்து, ஆனா வீட்டு வேலை எதையும் செய்யாத. அண்ணா, உன் போனை கொஞ்சம் கூட. அம்மாக்கு ஃபோன் பண்ணி ஒரு பொய் சொல்லணும். என்ன பொய்? மாடை மீட்டிட்டு வர்றதுக்காக அம்மா கடன் வாங்கி 200 ரூபா கொடுத்தாங்கல்ல. நான் இந்த பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஓடி போனல. பட்டிக்கார வீட்டுக்கிட்ட போய் பார்த்தா பாக்கெட் ஓட்ட. காசு எங்க விழுந்துச்சுன்னு தெரியல. நானும் தேடி தேடி சோர்ந்து போயிட்டேன், கிடைக்கல. அப்பதான் என் ஞாபகம் வந்துச்சா? ம். எதுவும் எனக்கு கேட்கல. ஸ்பீக்கர் போயிடுச்சு, லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிக்கோ. ஹலோ, யாரு? அம்மா, நான் தான் குண்டேசி. போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இருட்டு நேரம். எனக்கு பயத்துல கை கால நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் என்ன பண்ற? எங்க இருக்க? சொல்லுடா. பட்டிக்கார சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம். இங்கேயே காத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்தா வந்துடுறேன், இல்லைன்னா காலையில மீட்டிட்டு வரேன். தனியா இந்த நேரத்துல விடியற வரைக்கும் என்ன பண்ணுவ? தனியா இல்ல, யாதுகுமார் அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்க துணைக்கு. யாரு? யாதுகுமாரா? அவன் கூட என்ன சவகாசம் உனக்கு? அவன ஊர்ல எல்லாரும் திருட்டு பையன சொல்றாங்க. வா வீட்டுக்கு, உன் காலை உடைக்கிறேன். உன் கண்ணுக்கு நான் திருட மாதிரி தெரியறேனா? அப்புறம் எப்படி தெரியறேன்? ராகுல் டிராவிட் மாதிரி. இந்தா. அண்ணா, கோழி இப்போ திருட முடியாது. எங்க அம்மா இன்னும் தூங்கல, கொஞ்ச நேரம் ஆகட்டும். வா, என் ஆள் வீட்டுக்கு போய் பணம் ஏதாவது வச்சிருக்கலான்னு கேட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு வரலாம். அவங்க அப்பா ஏதாவது கேட்டார்னா நாளைக்கு சோஷியல் டெஸ்ட்டு கேட்டு படிக்க வந்தேன்னு சொல்லிடு. ம். யாரு? நான் தான் குண்டேசி. என்னப்பா இந்த நேரத்துல? வாங்க உட்காருங்க.
இவனுக்கு நாளைக்கு சயின்ஸ் டெஸ்ட்டா? சோஷியல் டெஸ்ட். சோஷியல். அது அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்டு படிக்கலான்னு வந்தான். ஓ, அவளே 10வது 4 தடவை ஃபெயிலு. இதுல இவனுக்கு வேற சொல்லி கொடுக்க போறாளா? சிங்காரம் இருக்காரா? வருவாரு, கள்ளு குடிக்க போயிருக்காரு. நீயும் கள்ளு குடிப்பியா? சீச்சி, நான் அதெல்லாம் மோந்து கூட பார்த்ததில்ல. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஒரு சொம்புல தண்ணி கொடுங்க. தரேன் இரு. காசு கேளுண்ணா. கொஞ்சம் சுடு தண்ணி கொடுக்க முடியுமா? இல்லையேப்பா, இரு சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். யார் இது? உங்க மாமனாரா? மாமனார். ஓ, சுடு தண்ணியா? சூடாவே இல்லை. சரி, நாங்கள் வரோம். அவன் படிக்கலையா? ஃபெயில் ஆயிட்டான்னு சொன்னீங்கல்ல, நானே சொல்லி கொடுக்குறேன். வாடா குண்டேசி, சமூகத்தை பற்றி சொல்லித்தரேன். வரேன். அண்ணா, உனக்கு என்னண்ணா பைத்தியமா? அவங்க வீட்டில் போய் அப்படியெல்லாம் பண்ற? வெக்கமா இல்லையாண்ணா உனக்கு? நான் எழுந்து ஓடிடலாம்னு பார்த்தேன். பயந்துட்டியா என்ன? காசே கேட்கலையேண்ணா. அவகிட்ட எங்கே காசு இருக்கும்? அவள் அப்பன் கஞ்சன், அவளுக்கே நான் தான் செலவு பண்ணுவேன். அண்ணா வீட்டில் எல்லாம் தூங்கிட்டாங்க. இந்த அப்படி அண்ணா சத்தம் போடாதண்ணா. கோழிய சத்தம் போடக்கூடாது. ஓ, நட நட நட. குண்டேசி, பையில கயிறு இருக்கு, எடுத்து காலை கட்டு. அண்ணா ஜடேஜா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜடேஜா வேணாண்ணா, இன்னொன்னு லேடுன்னு இருக்கு. வேணும்னா அதை பிடிச்சிட்டு வரலாவா? ஓ, போய் பிடிச்சிட்டு வா. அண்ணா. ஏய், கோழியை திருடுறதுன்னா அவ்வளோ ஈஸி நினச்சிட்டியா? கோழி சத்தத்துக்கு உங்கள் அம்மா இப்போவே எந்திரிச்சிருப்பாங்க. இப்போ திரும்பவும் நம்ம போனால் கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம். அப்புறம் எதுவும் இல்லாமல் போயிடும். பேர் என்னன்னு சொன்ன? ஜடேஜான்னு. ஜடேஜாவா? அது என்ன பேர்ரா? ரெக்க பெருசா இருக்குல்ல, அதான். அப்புறம் உனக்கு குண்டியே இல்லை, குண்டேசின்னு வச்சிருக்காங்க. அது என் செல்ல பேரு. சரி வா. அது இன்னொரு பேர் என்னன்னு சொன்ன? லாடன்னு. அதுக்கு என்ன ஜாஸ்தி இருக்கு? இது அப்புறம் கொழுப்பு. அது சரி, வா. அண்ணா. என்னப்பா, எது மகாராஜா? அப்படியே சும்மா வந்தேன். நீ ஒன்றும் சும்மா வர்ற ஆள் இல்லையப்பா. என்ன விஷயம் சொல்லு. நாட்டுக்கோழி இருக்கு. பிஸ்னஸே டவுன் ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு இதெல்லாம்?
இப்போ வர கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா 3/4 பேர் வெஜிடேரியன் தான். நீ 2 கோழி கொடுத்தியே, அது கூட அப்படியே தான் இருக்கு. வேண்டான்னு சொல்லாதீங்க, கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. சேவல் ரொம்ப நல்லா இருக்கு. மாமூலை விட 50 ரூபா கம்மியாக கொடுங்க, பரவாயில்ல. கோழி நல்லா தான்ப்பா இருக்கு. இப்போ இருக்கிற கோழியை வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியல. பின்ன இதை வாங்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? வேணும்னா நீ ஒன்று பண்ணு, அந்த 2 கோழி இருக்குல்ல அதையும் எடுத்துகிட்டு போயிடு. நீ பணம் ஒன்றும் திருப்பி தர வேணாம். எனக்கு எப்போ கோழி வேணுமோ அப்போ திருப்பி இப்போ வாங்கிக்கிறேன். தசரா லீவ் போயிட்டு இருக்குல்ல, நாளைக்கு நாளான்னைக்கு யாராவது வருவாங்க. அந்த கோழிலாம் இங்கே இருக்கட்டும். அண்ணா ஒரு 700 ரூபா கடன் கிட்ட பார்க்கலாமா? ஆனா ஒரு 200 ரூபாய் தேவைப்படுது. ஒரு வாரத்தில் திருப்பி கொடுத்துட்றேன். 200 ரூபாயா? 200 ரூபா போதுமா? போதும். கேஷா என்கிட்ட இல்லை, நம்பர் சொல்லு, கூகுள் பே பண்ணிடுறேன். என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை. பேங்க் அக்கௌண்ட் இல்லையா? போய் தும்ப பூல தூக்க மாட்டீங்க. உங்ககிட்ட ஏதாவது 200 ரூபா இருக்கா? என்கிட்ட இல்ல. இந்த காலத்தில் யாராவது பணத்தை கையில் வச்சுட்டு இருப்பாங்களா? ஃபஸ்ட்டு போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு வா. நீ விளையாடு. அண்ணா வேற யாரும் இல்லையா கோழி வாங்குறவங்க? கோழி கடையில் வாங்கிப்பாங்க. ஆனால் இப்போ லேட் ஆயிடுச்சு, மூடி இருப்பாங்க. எதாக இருந்தாலும் காலையில் தான். அண்ணா பட்டிக்காரங்களுக்கே கோழியை கொடுத்து மாட்டை விடுறீங்களான்னு கேட்டா? வா பார்க்கலாம். இரு இதை பிடி. போட்டு கூட போடல, ஊட்டிட்டு போயிடலாமா? அண்ணா எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டா அவ்வளோதான் என் கதை. சரி போ. ஐயா ஐயா. யாரா? அதான் நானு மாடு. என்னடா உனக்கு நேரங்காலெல்லாம் எதுவும் தெரியாதா? ஓஹோ, வாடா அதிசய பிறவி. என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லைண்ணா, இவன் அம்மா மாடை மேய்க்கிறதுக்கு கடன் வாங்கி 200 ரூபாய் கொடுத்துருக்காங்க. காசை பேக்கெட்டில் வச்சுட்டு வேகமாக ஓடி வந்திருக்கான். இங்கே வந்து பார்த்தா பேக்கெட் ஓட்ட காசை காணோம். அதான் பணம் இல்லைன்னு ஓடி போனானே, கிடைச்சிருச்சா? இல்லை, ரொம்ப தேடி இருக்கான், கிடைக்கல. கோழி ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணா. இந்த கோழியை வச்சுட்டு மாட்டை விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, வெளியில் 600 ரூபாயிலேருந்து 700 ரூபாய் வரைக்கும் போகும். நீங்கள் இதை 200 ரூபாய்க்கு மாற்றிக்கிட்டா போதும். ஏண்டி கம்மி ரேட்டுக்கு ஒரு அருமையான நாட்டுக்கோழி சிக்கியிருக்கு, குழம்புக்கு வாங்கிட்டுமா? யோ கூமுட்ட, நேத்து ஓமம் பண்ணது மறந்துட்டியா? ஐயோ ஆமால்ல, இது என் புத்திக்கு வராமல் போயிடுச்சே. நேற்று தான் வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணோம். 45 நாளைக்கு கவுச்சியே தொடக்கூடாதுன்னு ஐயர் சொல்லியிருக்காரு. சாப்பிட்ற பொருளை எப்படி கவுச்சி? பரவாயில்ல, வச்சுக்கோங்க. 45 நாளைக்கு அப்புறம் சாப்பிடுங்க, இன்னும் நல்லா பெருத்திருக்கும். ஆனா கோழி ரொம்ப நல்லா இருக்குடா. அடடா. ஏமா யோ என்னையா உனக்கு இந்த நேரத்துல? மூடிட்டு வந்து படியா. இந்த அப்படி கோழியும் வேணாம், ஒன்றும் வேணாம். நீங்கள் முதல்ல கிளம்புங்க. இதை பாருங்க, உங்கள் மாடு எங்கேயும் ஓடி போயிடாது. நாளைக்கு கையில் காசை கொடுத்துட்டு மாட்டை ஓட்டிட்டு போங்க. அண்ணா மொபைல்ல காசு போட்டா பரவாயில்லையா? என்னது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. நீங்க காலையில வாங்கடா, சும்மா என் உயிரை வாங்காதீங்கடா. போங்கடா. படுபாவிங்க. என்ன நீ கொஞ்சம் கூட பயமே இல்லாம வீட்டுக்கே வந்துட்ட? எப்படி சும்மா அதிருதில்ல? அந்த பையன் முன்னாடியே என்னென்ன பண்ற? எப்பா அவனை பார்த்துருக்கணுமே. பயத்துல திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன சொன்ன அந்த பையன்? உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொன்னேன். ஏய் யார் அது?
நான் தான் குண்டேசி. முதல்ல சொல்ல வேண்டியதானே? இன்னும் ஒன்னா தான் இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோசியல் சயின்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், ஃபோனை வை. இந்த குடிகாரனா? Hi, boss. Mad Mio, Mad Mio. குடிச்சா இந்த ஆள் வெறும் இங்கிலீஷில் தான் பேசுவான். உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம். I pay my Billy. அண்ணா, கோழி வாங்கிக்கிறியான்னு கேட்கலாமா? இவன் இப்போ இங்கே வந்து கிவ் மீ 10 rupeesன்னு நம்மளையே கேட்பான் பாரு. ஏய், ஃபுல் டைட்டாக இருக்கான். ஏதோ பணம் கிடைச்சிருக்கணும். கேளு பார்க்கலாம். யூ வாண்ட் கோழி? நாட்டுக்கோழி? I want chicken. Sumi. Ah, beautiful. By hook, our cook. I want this chick. How much? 500 rupees. No. Only 500 rupees? I give 1000 rupees. Wait. Take advance. Check. Empty pocket. No money. 1000 rupees, not bank. Give me 10 rupees. Please give me 10 rupees. ஏய், மூடிட்டு போடா. What scolding me? My hook or cook? I want the check. Come on, pay it. Come on. Come. I'm going to the house. Okay? Mad Mia, believer. Who? நான் சொன்னேன்ல, எல்லாம் காலையில் பார்த்துக்கலாம். வா, உன்னை வீட்டுக்கிட்ட விடுறேன். மாட்டு மேய்க்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். இந்த நேரத்தில் என் வீட்டுக்கு போனால் செருப்படி தான். என்ன பண்ணலாம்? ஒரு பிளான் இருக்கு. இங்கே எதுக்குண்ணா? இதுதான் கல் மறைச்சி வைக்கிற குடிசை. வா. அண்ணா கௌரி. அது யாரா கௌரி? அதான் எங்க வீட்டு மாடு. என் மேலே நம்பிக்கை இல்லையா? என் மேலே நம்பிக்கை இல்லையா சொல்லு. அண்ணா, நீ ராகுல் டிராவிட் கூடவே ஏபிடி மாதிரியும். கணேஷ் பிடி தெரியும், சுவாமி பிடி தெரியும். அதே யாரா ஏபிடி? உங்க அம்மா சத்தியமா ஏபிடி யாருன்னு தெரியாதா உனக்கு? அப்போ நீ வாழ்றதே வேஸ்ட்டு. போ, குளத்துல குதிச்சிடு. ஏய், என்ன ஓய்? ஏபிடி தெரியல உனக்கு? ஓயா ஓய். அண்ணா,
ரொம்ப நாளா யாருக்கிட்டையாவது கேட்கலாம்னு இருந்தேன். இந்த குளத்தை வேசி குளம்னு ஏன் சொல்றாங்க? அண்ணா ப்ளீஸ் சொல்லுண்ணா. எங்க தாத்தா காலத்துல ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லையா. சின்ன வயசுல வயிற்று பொழப்புக்காக உடம்ப வித்து பொழப்பு நடத்திட்டு இருந்தாங்களாம். கடைசி காலத்துல சேர்த்து வச்ச காசை வச்சு இந்த ஊருக்கு உபயோகமா இருக்கட்டுமேனு இந்த குளத்தை கட்டிட்டு செத்து போயிட்டாங்களாம். அவங்கள தானம்மான்னு கூப்பிட்டா வாயில இருக்கிற முத்தெல்லாம் உதிர்ந்து போயிருமேன்னு சொல்லிக்கிறேன்னு கூப்பிடுறானுங்க. ஒருத்தங்க எதுவும் இல்லாம போயிட்டா அவங்க பார்க்குற வேலையை வச்சு அசிங்கப்படுத்துவானுங்க. மனுஷன் எவ்வளோ கெட்டவள அண்ணா. நான் இனிமே இந்த குளத்தை தானம்மா குளம்னு கூப்பிடுறேன். இங்கே இரு வர. இப்போ எங்கடா போற? உனக்கு ரிஸ்க் வேணாம். நானே போய் மாட்டை எப்படியாவது ஓட்டிட்டு வந்துடுறேன். இப்போ வா. போ. வழியில 4 யானை கிடக்கும். ஏய் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. போ. போன வாரம் கூட ஒருத்தங்க பெட்ரோலை ஊற்றி கொளுத்திக்கிட்டு செத்து போயிட்டாங்களாம். அதுக்கு முன்னாடி வாரம் ஒருத்தன் தூக்கு போட்டுக்கிட்டான். ஏய் அவங்களாம் ஒன்றும் பேயே இருக்க மாட்டாங்க. நீ போ, நான் தூங்குறேன். கொஞ்சம் கிட்ட வாண்ணா. சும்மா படுறா. ஏ குண்டேசி, எழுந்திரிச்சு வாடா. வந்து மூஞ்சி கிளவு வா. ஹலோ. சொல்லு. சாப்பிட்டீங்களா? இல்ல, வீட்டுக்கு வந்துடுவேன். வேலை முடிஞ்சிடுச்சா? இல்ல, முடிச்சிட்டு ஒரு 10-10:30 வந்துடுறேன். இட்லியே சுட்டு வை. மளிகை சாமான்லாம் வாங்கிட்டீங்களா? ஆ. பணம் ஏதாவது மிச்சம் இருக்கா? எதுக்கு? இல்ல, இன்னைக்கு நம்ம குண்டேசிக்கு பர்த்டே இல்ல. கேக் வாங்கிட்டு வர முடியுமான்னு. வேற வேலையா இல்லையா உனக்கு? கேக்காமா கேக்கு. அண்ணா, கோழி கடைக்காரங்களுக்கு எங்க அப்பாவை தெரிஞ்சிருக்கும். நம்ம ஊர் சின்ன காடுன்னு சொல்ல வேணாம், வேற ஊர் பேர் சொல்லலாம். நீ சொல்றது சரிதான். அண்ணா, கோழியை வாங்கிப்பாங்க தானே? ஏய் நாட்டுக்கோழி யாராவது விடுவாங்களா? கண்டிப்பா வாங்கிப்பாங்க. வா. ம்.
கேக்கு எவ்வளோ? 250 ரூபா. என் பையனுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு. 40 ரூபாய் இருக்கு. மீதி ஒரு வாரத்துல கொடுத்துடுறேன். இந்த கேக்கு தரீங்களா? இல்லைங்க, கடன் கொடுக்கக்கூடாதுன்னு ஓனர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ஒரு வாரத்துல கொடுத்துடுறேங்க. கடன் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. தப்பாக நினச்சிக்காதீங்க. இது எவ்வளோ? 50 ரூபா. 40 ரூபா தான் இருக்கு. கொடுங்க. அது மேல பேர் எழுதி கொடுக்குறீங்களா? என்ன பேரு? அண்ணா அண்ணா எவ்வளோப்பா? இல்லை, கோழி வைக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஒரு நாட்டுக்கோழி இருக்கு, பாருங்க. எந்த ஊரு? வெள்ளைக்கல். முதலாளி, அந்த ஊர்ல தான் பறவை காய்ச்சல் வந்திருக்குன்னு சொன்னாங்க. இரு, அதை எடுத்துட்டு போங்கப்பா வெளியே. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. முதல்ல இங்கிருந்து போங்கன்னு தான் சொல்றேன். காய்ச்சல்லாம் எதுவும் இல்லைண்ணா. வேணும்னா பாருங்க, ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். கோழி ரொம்ப நல்லா இருக்குண்ணா. பணம் கொஞ்சம் அர்ஜென்ட்டுண்ணா. 50 ரூபா கம்மியாக கூட கொடுங்க, பரவாயில்ல. வேணான்னு சொல்லாதீங்க. 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 5000 ரூபாய்க்கு காப்பு வச்சுக்கிறதா நான்? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கோழி வாங்கி காய்ச்சல் வந்து 20 கோழிங்க செத்து போச்சு. எடுத்துட்டு போங்கடா. வாங்கிக்கோங்கண்ணே. வெறும் 200 ரூபா கொடுங்க போதும். முதலாளி, இது கண்டிப்பா அதே கேஸ் தான். இப்போ இங்கிருந்து வெளியே போகல, நல்லா இருக்காது. இங்கிருந்து போங்க. ஹலோ, யாரு? நான் தான் குண்டேசியோட அம்மா. இங்கே தான் இருக்கேன் ஆண்டி. கொடுக்குறேன், பேசுங்க. ஏய், பேசு பேசு. சொல்லு. இன்னும் எங்க இருக்க? அப்பா கிளம்பிட்டாராம். சீக்கிரம் வந்துருவாரு. மாட்டை மீட்டுட்டியா? அப்ப சீக்கிரமா வா. ஏண்டா, ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுதேடா. இங்கிலீஷ் எனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா? ஏய், ஏன்டா அழுகுற? ஏய், எதுக்குடா இப்போ அழுகுற? அண்ணா நான் செத்துடுறேண்ணா. ஏய், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. மாடு இல்லாம வீட்டுக்கு போனா எங்க அப்பா என்னை கொன்னு போட்டுருவான். அதுக்கு முன்னாடி நானே செத்துடுறேன். ஏய், மனுஷன் எப்பவும் தானே செத்துடலான்னு யோசிக்க கூடாதுடா. சாவு அதுவே வரணும்டா. நீ ரொம்பவே சின்ன பையன்டா. இனிமேல் எப்பவும் இந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது. ஏய் குண்டேசி, கஷ்டங்கிறது இந்த நிமிஷம் மட்டும்தான்டா. ஒரு நாள் இது எல்லாமே நினைச்சு உனக்கே சிரிப்பு வரும்டா. வா, அவன்கிட்ட கெஞ்சி பார்க்குற. முடியாதுன்னு சொன்னானா 4 சாத்தியாவது மாட்டை மீட்டு தரேன், சரியா? வா.
என்னடா பண்றீங்க? என்னது? ஆ? பாருங்க பிரான்ஸ், நாட்டு மாடு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1லேருந்து 2 லிட்டர் தான் கறக்கும். ஆல்ரெடி 2 லிட்டர் கறந்துட்டாங்க. மறுபடியும் ஒரு பெரிய குண்டான தூக்கிட்டு வரேன் திருட. பாவம், இப்போ பிறந்த கண்ணுக்குட்டிக்கு கூட பால் வைக்காம பாவீங்க. எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ போதும்லடா குண்டேசி. ஓ போதுமே. அந்த வீடியோவை அழிடா. முடியாது. அறியாதையா சொல்றேன், இப்பவே அந்த வீடியோவை அழிடா. என்ன பண்ணுவ? என்னையா அவன் மூஞ்சியே பாக்குற? எடியா கம்ப. வீடியோவை இப்ப அழிக்கிறியா இல்லையாடா? என்னடா காசு எதுவும் கொடுக்க வேணாம் சாமி, அதை அழிச்சிட்டு மாட்டை ஓட்டிட்டு போங்க. நாட்டு சிம்பால் ரேட்டு ஜாஸ்தி, அதுவும் திருடினது வேற. ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு மாட்டை விடு. வீட்டுல 1 ரூபாய் கூட இல்ல சாமி, சத்தியமா இந்த சொல்றேன். மாதிரி நாடகம் எவ்வளவு பார்த்திருப்போம் இல்லையாண்ணா? இல்ல இவ்வளவு பத்தாது இல்ல. நீங்க பாரு, வீடியோ வெளியே வந்துச்சுன்னா அவன் மான மரியாதை எல்லாம் போயிடும். ஒரு 500 ரூபா கொடுக்குறேன், என்கிட்ட அவ்வளவுதான் இருக்கு. என்ன கொண்டு சரியான கஞ்சனா இருக்கான். சரி கொடு. ஒரு ரூபாய் கூட இல்லைன்னு சொன்ன. வீட்டுல 1 ரூபாய் இல்லைன்னு தான் சொன்னாரு. ஜட்டில 1 ரூபாய் இல்லைன்னு சொல்லலையே. ஆமால. அந்த வீடியோ வாலி ஆச்சு. நான் ஒரு தடவை பார்க்கணும். வாடா குண்டேசி, மாட்டை அவுக்கலாம். ம். தேங்க்யூ அண்ணா. ஏய், ஏய், இது உங்க ஊரு புஷ்பராஜோட பொண்ணு போட்டதான் இது. புஷ்பராஜுக்கு எனக்கு ரொம்ப நாள் பழக்கம். புஷ்பா அண்ணா என்ன ஃப்ளவர்னு நினச்சிக்கிட்டியாக்கும்? மாட்டோட 200 ரூபாய். அண்ணா, மொபைல் கடையில 50 ரூபா கொடுத்தா அந்த வீடியோவை திரும்ப எடுத்துக்கலாம். ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். அந்த முத்தம் கொடுக்குற போட்டோ விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். நீயும் வீடியோ எடுத்த விஷயத்த மறந்துடு. மொபைல் கடைக்கெல்லாம் நீ போக வேணாம். ஒருவேளை அந்த வீடியோ வெளியே வந்துச்சுன்னா புஷ்பராஜோட பொண்ணுக்கு முத்தம் கொடுத்த விஷயமும் வெளியே வர்றோம். புரிஞ்சுதா? இப்ப மாட்டை ஓட்டிக்கிட்டு நேரா வீட்டுக்கு போ. வா வா. என்ன கொடுமடா இது.
லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல. கண்ணுக்குட்டி கூட்டிட்டு வாடா. வந்துட்டேன். ஏய் என்னடா? நீ எனக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்கேனா. டேசி நான் போயிட்டு வரேன்டா. அண்ணா வாண்ணா வீட்டுக்கு, இட்லி சாப்பிட்டுட்டு போலாம். ஏய் இல்லடா, என் ஆள் மீட் பண்ணலான்னு மெசேஜ் பண்ணியிருக்காடா. லேட்டாச்சு வரேன். சரி அண்ணா. ஐயோ நான் பாரு இந்தா. வேண்டாண்ணா, நீயே வச்சுக்கோ, உனக்கு எதுக்காவது தேவைப்படும். ஏய் உனக்கு ஜடேஜா பிடிக்கும்ல, லேடனாக இருந்தால் எடுத்து போயிருப்பேன். இந்தா. இது இங்கேயே விட்டுடுறேன், அதுவே வீட்டுக்கு போயிடும், அம்மாக்கு தெரியாது. வரேன்டா. ம். அம்மா, மாடு வந்துருச்சு. மாடு கண்ணு போட்டிருக்கு. என்ன கண்ணு இவ்வளவு அழகா இருக்கு. வா ராமி. பயப்படாதடா, டவுனுக்கு போன வேலை முடிஞ்சிடுச்சு போல. சிரிச்ச முகமா வந்தாரு. இதான் சரியான நேரம்னு இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவர் அமைதியா தான் இருக்காரு. ஐ, அண்ணன் பிறந்த நாள்லயே பிறந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ஐ, ஹாப்பி பர்த்டே. ஐயோ, இந்த பையன் வாயில ஒண்ணுமே நிக்காது. சொல்லாதன்னு சொன்னல. வாங்க. ஹாப்பி பர்த்டே குண்டேசி. வா செல்லம், இன்னைக்கு உன் பிறந்த நாள். வெட்டுடா. எங்க வாங்க. ஹாப்பி பர்த்டே குண்டேசி. ஹாப்பி பர்த்டே டு யூ. குண்டேசி. ஐ, இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையா? பிள்ளைங்க தான் ஆசைப்படுறாங்க, இத கூட பண்ணலனா எப்படிங்க? கஷ்டம் எப்பவுமே தான் இருக்கும். ம். ஏங்க, உங்க போன்ல ஒரு போட்டோ எடுங்க. இதுல எல்லாம் நல்லா வராது. எப்படியாவது வரட்டும், ஒன்னு எடுங்க. கொடுங்க, நீங்க போய்
நில்லுங்க, நான் உங்களை எடுக்கிறேங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ முதல்ல போய் சீம்பாலை கரை. சாரு 100 தடவை சொல்லிட்டாரு, மாடு கண்ணு போட்டதும் முதல்ல சீம்பாலை கொடுக்கணும்னு. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்தா சாப்பிடு. இந்தா, அம்மா கிட்ட சொல்லாத, நேற்று வெளியே கடந்துச்சு. மடியெல்லாம் காலி ஆயிட்ட மாதிரி இருக்கு. கண்ணுக்குட்டியும் மொத்த பாலையும் குடிச்சிருச்சு போல. என்ன மாடு எங்க கண்ணு போட்டுச்சு? எங்க பசியில எல்லாத்தையும் குடிச்சிட்டு இருக்கு போல. ஏய், மாடு எங்கடா கண்ணு போட்டுச்சு? மாடு இங்க கொட்டாயில போட்டுச்சா? யாரை கேட்டுட மாட்டை எடுத்துட்டு போன? பையன் விட்டு போச்சுல உனக்கு. ஐயோ, நான் உங்க கால விழுந்து கும்பிடுறேன். அவனை அடிக்காதீங்க. நான் அவனை போக சொன்னேங்க. குறுக்க வராத, இன்னைக்கு அடிச்சு சாவடிச்சிடுறேன். அண்ணாக்கு இன்னைக்கு பர்த்டே, அடிக்க வேண்டாம். மாடு காணாம போனதுக்கு நான் தான் காரணம். என்ன அடி? அண்ணாவை அடிக்க வேண்டாம். எல்லாம் ஒன்னால தாண்டி. எல்லாம் நீ குடுக்குற இடம் தாண்டி இவனுக்கு. மாடு மேய்க்க அனுப்ப சொன்னா தப்பு பண்ணது நாங்க. அம்மாவையே அடிக்கிற. உன்னாலதான் இந்த வீட்டுல நிம்மதியே இல்ல. நான் நிம்மதியா இருக்கணும்னா ஒண்ணு நீ சாகணும், இல்ல நான் சாகணும்டா. யார் யாருக்கும் கேடு வருது, உனக்கு ஒண்ணு வர மாட்டேங்குதே. அவனை எதுக்குடி நீ அடிச்ச? அவனுக்கு சாமி நீதானடி. நீ அப்படித்தானே இருக்கணும். அவன் இருக்கிறது, அவன் பேசுறது, அவன் நடந்துக்கிறது அப்படியே என் அப்பன மாதிரியே இருக்கு. நான் நிம்மதியா இருக்கணும்னா ஒண்ணு நீ சாகணும், இல்ல நான் சாகணும்டா. யார் யாருக்கும் கேடு வருது, உனக்கு ஒண்ணு வர மாட்டேங்குதே. இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் வித்து சூதாடி குடிச்சு கூத்தடிச்சு இருந்ததுல ஒரு சொத்தை கூட என் பேருக்கு எழுதி வைக்காமலே செத்து மண்ணோட போயிட்டான் என் அப்ப. இன்னைக்கு தினம் நான் செத்துட்டு இருக்கேன். இதுக்கு அவங்க என்ன பெத்துக்காமலே இருந்திருக்கலாம். இவன் பார்க்கறதுக்கு அப்படியே என் அப்பா மாதிரி இருக்கான்னு எனக்கு கோபம். ஒருவேளை இவனும் என் அப்பன மாதிரியே ஆயிடுவான்னு பயந்துதான் அவன்கிட்ட ராட்சச மாதிரி நடந்துக்கிறேன். சில நேரத்துல என்ன நினைச்சு எனக்கே அசிங்கமா இருக்கும். அவன் மட்டும் என்ன ஊரானுக்கு பிறந்த புள்ளையா? அவனும் என் மகன் தானே.
வேணாம்னு சொன்ன கேட்டியா? ஆட தாமரை பரணியில் தலைமுழுக நீயாடா குண்டேசி? ஏதாவது கனவு கண்டியா? எங்கே போனாலும் வாங்கிட்டே சிக்கிட்டு இருக்கேன். ஆ, நீ வீட்டுக்கு போ. சரி. ஏ குண்டேசி, என்னடாச்சு? ஏய், எதுக்குடா அழுகுற? அப்பா அடிச்சாரா? அம்மாவும் அடிச்சாங்க. அது கூட எனக்கு வருத்தம் இல்லை. நான் நிம்மதியா இருக்கணும்னா ஒன்று நான் சாவணும் இல்லை நீ சாவணும்னு திட்டாங்க. அதுக்கு செத்து போயிடலான்னு ஓடி வந்துட்டியா? ஏய், இதுக்கெல்லாம் சாகணும்னா நான்லாம் 1000 வாட்டி செத்து போயிருக்கணும்டா. கோவமா பேசுறவங்க வாழை வழி காட்டுவாங்க. கவலைப்படவே கூடாது. தைரியமா நம்ம வாழ கத்துக்கணும். ஒரு நிமிஷம் வரேன். ஒருத்தவங்க நம்மள திட்டுறாங்கன்னா அது நம்ம நல்லதுக்கு தான். சிரிச்சு பேசுறவங்களாம் நம்மள கீழே தள்ளதான் பார்ப்பாங்க. கோவமா பேசுறவன் வாழ வழி காட்டுவான். சிரிச்சு பேசுறவன் குழிக்கு வழி காட்டுவான். நாம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். வா, மீன் பிடிக்க போலாம். அண்ணா, எதுக்கு நான் இந்த பால் பவுடர் அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்? இதை சாப்பிட்டா வெள்ளையாயிடுவோன்னு என் ஆள் சொல்லுவாடா. அதான். ஏய், ஓவரா சாப்பிடக்கூடாதுடா, அப்புறம் பேதி போயிடும். இந்தா, இதை அவுத்து கொடு. தானம்மா குளத்துல மீன் நிறைய கிடைக்குமாண்ணா? ஓடி வந்தியாமே? ஏன் சாகலானா? நீ அடிக்கடி சொல்லுவேல, கோவமா பேசுறவன் வாழ வழி காட்டுவான், சிரிச்சு பேசுறவன் குழிக்கு வழி காட்டுவான்.